ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேன் வைக்கிறதுக்காக பெட்டியில் அடை கட்டி விட்ருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கா இல்லையான்னு. வாங்க பெட்டியை இந்த சைடு இப்போ இந்த கயிறு ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். கயிறு பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி தான் கட்டுவோம். ஏன்னா முடிச்செல்லாம் போட்டோம்னா நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி சொருகு டைப்பில் தான் போடுவாங்க. இப்போ காலையில் டைம் எல்லாமே வெளியில் தேன் எடுக்க போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கயிறு பிரித்து விட்டுட்டு இப்போ மேல் மூடி நீக்கலாம். மெதுவாக தான் எடுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக எடுத்தோம்னா எல்லாம் வெளியில் பறந்துருவாங்க. பாருங்கள், நம்ம கட்டி விட்ட அந்த நார்லேருந்தே அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உயரமாக கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம மாஸ்க்கு எதுவுமே போடல, இருந்தாலும் எடுத்தோம்னா பறக்குமா என்னன்னு தெரியல. பாருங்க, உங்களுக்காக கொஞ்சம் எடுத்து மட்டும் காட்டுறேன். பாருங்க, பெட்டியை பிரித்தோம்னாவே இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அதிகமாக வெளியில் வந்துடுவாங்க. அதனால் நம்மளுக்கு கடிப்படும். அதனால் நம்ம பெட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். கொஞ்சம் அதிகமாக பாருங்கள், சைட்லையெல்லாம் வலிஞ்சு வந்தாச்சு. எங்கெங்கே இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வந்தாவே பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கட்டினதை விட கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இது கொஞ்சம் சீசன் வந்து வறண்ட காலம் தான், இனிமே தான் பூக்கள் பூக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் டெவலப் ஆகிருக்கு. இன்னும் ஒரு மாதம் போனால் தான் நம்மளுக்கு தேன் கிடைக்கும். பெட்டியை மூடும்போது பாருங்கள், இந்த மாதிரி விளிம்பில் இருக்கிறதெல்லாம் அடிபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்பயும் கிராஸ் பண்ணி தான் மூடுவோம். எடுத்ததே ஸ்ட்ரைட்டாக வச்சு நசுக்கக்கூடாது. நம்ம பெட்டியை பூட்டிடலாம். நன்றி.